பராசக்தி படம் நம்மளை கவுத்துருமோன்னு பயத்தில் தான் அவங்கள கூப்பிட்டு அவர் இப்போ சரண்டர் ஆனார். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, ஏன் சொல்ல மாட்டோம்னா அந்த படத்துல தொடர்ந்து காங்கிரஸை தான் போட்டு அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அது ஒரு பிளஸ்ஸா தானே இருக்கும். அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது இருந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கிற பாஜக. காங்கிரஸ் அதோட அது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இப்போ 67 போன காங்கிரஸ் இன்னைக்கு வரலும் வரல. கண்டிப்பா அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு. ஆனால் இந்திய பரப்புறதுக்கு அவங்க எடுத்த தீவிர மாதிரி அதுக்கு இணையாவே தான் இதை சொல்லலாமே ஒழிய இந்திரா காந்தி இந்தியை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. டிவியெல்லாம் அன்னைக்கு நம்ம பார்க்கவே முடியாது. இந்திய தூர்தர்ஷன் ஏன் சக்ஸஸே ஆகலை? தொடர்ந்து ஹிந்தி 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும், 5 மணிக்கு ஆரம்பிக்கும், 5லேருந்து 9 வரலும். 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் தமிழ் ப்ரோக்ராம் ரீஜனல். 7 மணிக்கு முடிஞ்சிடும். 7 மணிலேருந்து ஹிந்தி யார் பார்ப்பா? 2 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காங்கிரஸுக்காரன் பேசுறது, அது பேசுறது, இது செய்தி தவிர இது மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு விறுவிறுப்பாக ஒன்றுமே இருக்காது. அதனால தான் அப்போ என்னாச்சுன்னா ரூபவாகினின்னு சிலோன் ஸ்ரீலங்காவுடைய டிவி அவங்க தமிழுக்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ 3 இது வச்ச ஏரியல், சிலோன் ரிசீவ் பண்ணுற ஏரியல் எல்லா வீட்லையும் அதை மாட்டிட்டாங்க.